ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சுக்கிர பகவான் இந்த 2026ஆம் ஆண்டு 1/3/2026 முதல் 24/3/2026 வரை உச்சமாக சஞ்சரிக்கப் போகிறார். இவர் 12 ராசிகளுக்கும் என்ன பலன்களை கொடுக்கப் போகிறார் என்று பார்ப்போம். சுக்கிர பகவான் இவர் களத்திரக்காரகராவார். நல்ல மனைவி, வீடு, வாசல், மகிழ்ச்சியான வாழ்க்கை, கலவி சுகம், காதல், பணம், பொருள், பூமி, உணவு, உறைவிடம் என அனைத்து சுகபோகங்களுக்கும் காரகமானவர் இந்த சுக்கிர பகவான் ஆவார். ஒருவரின் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் சுப பாவங்களுக்கு அதிபதியாகி பலம் பெற்று இருந்தால் அவர்கள் இந்த உலக வாழ்வில் அனைத்து இன்பங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். 3ஆம் இடத்தோடு சுக்கிர பகவான் தொடர்பு பெற அவர்கள் இசையில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். 10ஆம் இடத்தோடு தொடர்பு பெற அவர்கள் கலைத்துறையில் பிரகாசிக்கின்றனர். சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது சிறப்பாகும். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் மிகவும் அழகான மனம் படைத்தவர்கள். சுக்கிர பகவான் பலமாக உள்ளவர்களின் கண்கள் அழகாகவும் வசீகரத்துடன் மின்னும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும். 2ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் அமர்ந்தால் அவர்களின் பேச்சு என்பது சகிக்க முடியாததாக இருக்கும். அதே சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் மிகவும் இனிமையாக பேசுவார்கள். ஏனென்றால் 5ஆம் இடம் என்பது ஆழ்மனதை குறிக்கக்கூடியது. ஆழ்மன எண்ணங்களில் இருந்து வெளிப்படுவதே நாம் பேசும் குரல்களில் பிரதிபலிக்கிறது. சுக்கிர பகவான் பலவீனமாக உள்ள ஜாதகரின் வாழ்வு விரும்பத்தகாத புத்தகத்திற்கு ஒப்பானது. இந்த சுக்கிர பகவானை பலப்படுத்த வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடும் ஸ்ரீ ரங்கநாத பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருவதும் இவர்களின் வாழ்வில் உள்ள குறைகள் நீக்கி திருப்தி அளிக்கும். மேஷ ராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். இந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்திற்காகவோ அல்லது குழந்தைகளுக்காகவோ நிச்சயம் செலவுகளை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் திருமணம் நடைபெறும். புதிய வண்டி வாகனம் வாங்குவீர்கள். குடும்ப வளர்ச்சிக்கு பயன்படும் வகையில் ஆடம்பர பொருட்சேர்க்கை ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராகுவை நெருங்கி கொண்டிருப்பதால் எதிலும் சிறிது எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, சுக்கிர பகவானின் இந்த உச்ச சஞ்சாரம் 12 ராசிகளிலேயே உங்களுக்கே அதிக நற்பலன்களை கொடுக்க போகிறது. ஏனென்றால் உங்கள் ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் அடைகிறார். நீங்கள் செய்யும் வேலையில் முன்னேற்றம் அடைவது மட்டுமின்றி எதிர்பாராத பணவரவுகள் உண்டாகும். லாபங்கள் அதிகரிக்கும். சகல விதத்திலும் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவே இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் 12ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது தொழில், வேலை என அனைத்திலும் நல்ல முன்னேற்றங்களையும் லாபங்களையும் காண்பீர்கள். உங்கள் ராசிநாதன் புத பகவான் வக்ரமாக இருப்பதால் புதிய முதலீடு எதையும் செய்யாதீர்கள். ரெகுலர் லைஃப் உங்களுக்கு சிறப்பாக அமையும். பிள்ளைகள் வழியில் பெருமைகள் சேரும். காதல் கைகூடும். பிள்ளைகள் வழியில் நிச்சயம் சுப செலவுகள் ஏற்படும். கடகராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் அடைந்துள்ளார். எனவே உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். உடல் நலம் பெறும். புதிய சொத்துக்கள் சேரும். வண்டி வாகனம் வாங்குவீர்கள். தந்தை வழி மூலம் ஆதாயம் ஏற்படும். 8இல் 4 கிரக சேர்க்கை இருப்பதால் எதிலும் சிறிது கவனமாக இருங்கள். நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளாதீர்கள். இரவு நேர பயணத்தை தவிர்த்து விடுங்கள். சிம்மராசிக்காரர்களே, உங்கள் 8ஆம் இடத்தில் 3 மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் உச்சம் பெறுவது திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். திட்டமிடாமல் நீங்கள் செய்த செயல்களின் மூலம் பெரும் தொகை கைக்கு வரும். லாட்டரி யோகம் உங்களுக்கு ஏற்படும். 8ஆம் இடத்தில் இந்த சுக்கிரனின் உச்ச பயிற்சி நடைபெறுவதால் பெண்களின் மூலம் அவப்பெயர் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. பெண்கள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருங்கள். கன்னிராசிக்காரர்களே, 2 மற்றும் 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் உச்சம் அடைவது உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை கொடுக்கும். உங்கள் துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். நட்புகள் துணையாவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். தந்தை வழியில் ஆதாயம் உண்டு. ஆடம்பர பொருட்சேர்க்கையும் சொத்துக்கள் சேர்க்கையும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும்.
சுக்கிரன் உச்சமாக உள்ள இந்த 24 நாட்களும் உங்கள் வாழ்வில் மனம் மகிழும் பல நிகழ்வுகள் நடந்தேறும். உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் வக்ரமாக உள்ளதால் எதிலும் சிறிது கவனமாக இருங்கள். துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் உச்சம் அடைந்துள்ளார். ராசி அதிபதி உச்சமாக சஞ்சரிப்பது அனைத்து விதத்திலும் நன்மைகளையே கொடுக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை மறந்து விடாதீர்கள். அனைத்து சுகபோகங்களிலும் ஓர் மார்ஜின் செட் செய்து கொள்ளுங்கள். அது மது, மாது, கேளிக்கை என எதுவாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் கடன், பகை, நோயை கொடுக்க வேண்டிய இடத்தில் உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறுவதால் உங்களுக்கு ஏற்படும் கடன், பகை, நோய்களுக்கு நீங்களே காரணமாவீர்கள். எனவே எதிலும் அளவோடு இருந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12க்கு அதிபதியான சுக்கிர பகவான் 5இல் உச்சம் அடைவதால் பிள்ளைகளால் ஆதாயங்கள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் செலவுகளும் இருக்கும். சுப விரயங்கள் நிச்சயம் ஏற்படும். கணவன் அல்லது மனைவி வழியில் ஆதாயத்தை பெறுவீர்கள். ராசி அதிபதி சதய நட்சத்திரத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிலும் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள் திருடு போக அதிக வாய்ப்புள்ளது. தனுசு ராசி நேயர்களே, சுக்கிர பகவானின் இந்த உச்ச பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு நன்மை அளிக்கும் ஒரு பெயர்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது. உங்களின் சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சம் அடைவதால் உங்கள் ஆசைகள் நிறைவேறும். வீடு, சொத்து மற்றும் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். உங்கள் தேக ஆரோக்கியம் இந்த மாதத்தில் மேம்பட்டு காணப்படும். உங்களின் லாபஸ்தானாதிபதி உச்சம் பெறுவது உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மைகளையும் லாபத்தையும் கொடுக்கும். மனைவி வழியில் ஆதாயத்தை பெறுவீர்கள். அதேபோல் இந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி ஆவார். அது மட்டுமல்லாமல் கடன், பகை, நோயை கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்திற்கும் இவரே அதிபதி ஆவார். எனவே அனைத்து சுகபோகங்களிலும் அளவோடு இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் வேலையில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் ஏற்படும். அதேபோல் உங்களின் எதிரிகளின் கையும் ஓங்கியே இருக்கும். புதிய காதல் நிச்சயம் உருவாகும். எதிர்பாலினத்தவரின் நட்பும் அதன் மூலம் ஆதாயமும் பெறுவீர்கள். போதை வஸ்துக்களில் அளவோடு இருந்து கொள்ளுங்கள். பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். இல்லையென்றால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் பெரிய அளவு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. மகர ராசி நேயர்களே, 5 மற்றும் 10க்கு அதிபதியான சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் உச்சம் அடைவது உங்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகளையே ஏற்படுத்தப் போகிறது. கணவன் மனைவி இடையிலான அன்பு அதிகரிக்கும். புதிய காதல் பிறக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு தற்பொழுது நல்ல செய்தி கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன், ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கும். பிள்ளைகளின் வழியில் ஆதாயம் ஏற்படும். கும்பராசி நேயர்களே, உங்கள் சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் குடும்பஸ்தானத்தில் உச்சம் அடைவது குடும்பத்தில் நிம்மதி மற்றும் சந்தோஷத்தை அதிகரிக்கும். உடல் நலம் சீராகும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். தந்தை வழியில் ஆதாயம் உண்டு. பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் நன்மைகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் கிட்டும். உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிப்பதும் 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதும் அவ்வளவு நல்லதல்ல. எனவே எந்த காரியத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள். பணம், நகை, சொத்து விஷயங்களில் பிறரை நம்பாமல் இருப்பது நல்லது. மீன ராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதி உங்கள் ராசியில் உச்சமடைவது அவ்வளவு நல்லதல்ல. விரயங்கள் அதிகரிக்கும். ஒரு பெண்ணால் நிச்சயம் நீங்கள் அவமானப்பட நேரிடும். செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். வம்பு வழக்குகளில் உங்களுக்கு தலைகுனிவு ஏற்படும். ஏற்கனவே உங்கள் ராசியில் சனி பகவான் இருப்பதும் 8ஆம் அதிபதி உங்கள் ராசியில் உச்சமடைவதும் இந்த கிரக சேர்க்கையும் சுக்கிரனின் உச்சமும் அவ்வளவு நல்லதல்ல. பெண்கள் விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது நல்லது. இந்த சுக்கிர பயிற்சி சரியில்லாதவர்கள் பரிகாரமாக வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் வீட்டில் மண் அகல் விளக்கில் தாமரை தண்டு திரியை பயன்படுத்தி நெய் விளக்கேற்றி புவனேஸ்வரி அஷ்டோஸ்திரம் படித்து வாருங்கள். இது உங்கள் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகச் செய்யும். மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். அனைத்து இன்பங்களையும் நிரம்ப பெறுவீர்கள். இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.